வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோன்னா, தலை சுற்ற வைக்கும் சிவகார்த்திகேயனின் 25வது படத்தின் பட்ஜெட் அப்போ 50 கோடி வசூல் செய்யுமா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து தற்போது முன்னணி ஹீரோவாக இருக்கிறவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன். அமரன் படத்தோடைய வெற்றி வந்து அவர் வந்து நடிக்கும் படங்கள் மீதான எதிர்பார்ப்பு வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் சாருடைய இயக்கத்தில் SK 23வது படம் வந்து உருவாகிட்டு இருக்கிற நிலையில் வந்து தன்னுடைய 25வது படத்துக்கான அறிவிப்பு வந்து சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருக்காரு. இயக்குனர் சுதாகங்கிற இயக்கத்தை வந்து உருவாகும் இந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் வந்து வில்லனா ஜெயம் ரவி நடிக்கிறாங்க. ஆதவ் நடிக்கிறாங்க. அதரம் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் கம்மிட்டாக இருக்காராம். நேற்று படத்துக்கான பூஜை வந்து நடந்தது. அதுக்கு புகைப்படங்கள் வந்து இணையத்தில் ரொம்ப வைரலாகவும் ஆகிட்டுருக்கு. இந்நிலையில் வந்து சிவகார்த்திகேயன் 25வது படத்தின் பட்ஜெட் குறித்த தகவல் ஒன்று வந்து வெளியாயிருக்கு. அதன்படி இந்த படத்தில் வந்து பட்ஜெட் வந்து 250 crore வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக சிவகார்த்திகேயனின் திரை வாழ்க்கையில் வந்து அதிக செலவில் எடுக்கப்படும் திரைப்படம் இதுவாக இருக்கும். அமரன் வந்து 340 crore வசூல் செய்த நிலையில் வந்து சிவகார்த்திகேயனோட 25வது படம் 500 கோடிக்கும் மேலே வசூல் செய்யுமா அப்படின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது வந்து அமரன் படம் அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்டதுனால அது அசால்ட்டாக அவருக்கு ஒரு பெரிய பேரும் அந்த வசூல் ரீதியான ஒரு சக்ஸஸும் கொடுத்தது. இந்த படமும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்றதை. கண்டிப்பாக இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணி எப்படி கொடுப்போம். தேங்க்யூ.